Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோ நீங்க ஆவலா எதிர்பார்த்திருந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். காலையில பாத்திருப்பீங்க, நியூ இயர் ஆஃபரோட வீடியோ பாத்திருப்பீங்க. உண்மையாவே மறல வச்சிட்டீங்க. சத்தியமா நான் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்துட்டீங்க. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்து சேர்ந்துருச்சுங்க. எங்களால சமாளிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் வந்து சேர்ந்திருக்கு. சோ இதுக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல. ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி சத்தியமா எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரே நாள்ல ஒரு ஜஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ்ல வெயிட் லாஸ் பண்ணி எவ்வளவு போயிருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 1150 கிலோக்கு மேல போயிருக்குங்க. அதே மாதிரி ஃப்ரீயா நம்ம வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் குடுக்கறோம்னு சொன்னல, அது எவ்வளவு கேஜஸ் போயிருக்கு தெரியுமா? 750 கிலோக்கு மேல போயிருக்கு. சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ் தாங்க. இது ஒன் டே ஆஃபர் தான் நம்ம கொடுத்திருந்தோம். அதுல இவ்வளவு போயிருக்கு. நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டே இருந்தாங்க. எங்க மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை, அதான் சொல்ல முடியும். நம்ம குட் பேபி டீம் மேல அண்ட் என் மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனா நிறைய கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப இந்த தருணத்தை வந்து கண்டிப்பா என்னால மறக்கவே முடியாது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதே மாதிரி வெயிட் லாஸ் பவுடர் மட்டும் கிடையாதுங்க. நம்ம வந்து 52 மூலிகை கலந்து ஹேர் ஆயில் வந்து ஆஃபர்ல பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 1 லிட்டர் வாங்கினா 1/2 கிலோ நெல்லிக்காய் ஊறுகாய் ஃப்ரீ, 6 லிட்டர் வாங்கினா 1/4 கிலோ நெல்லிக்காய் ஊறுகாய் ஃப்ரீ வந்து ஆஃபர் போட்டிருந்தோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 650 லிட்டருக்கு மேல ஹேர் ஆயில் புக் ஆயிருக்கு. அதே மாதிரி ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா 350 கிலோவுக்கு மேல போயிருக்கு. சோ நம்ம வெயிட் லாஸ் பவுடருக்கு ஈக்குவலா நம்ம ஹேர் ஆயிலும் புக் ஆயிருக்கு. இதுவும் ஒரு பெரிய பெரிய ஒரு சக்சஸ் தான். இதுக்கு முன்னாடி வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஹேர் ஆயில் வந்து ரிட்டர்ன் ஆர்டர்ஸ் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இந்த ஆஃபர்ல எக்கச்சக்கமான பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்க நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4000 மெசேஜஸ்க்கு மேல வந்து 2500 ஆர்டர்ஸ் வந்து புக் ஆச்சு. அதுல வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு மறுநாள் வந்து சிஸ்டர் நான் ஆஃபர் வீடியோ பாக்கல, நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், கோவில்ல இருந்தேன், நெட்வொர்க் எனக்கு கிடைக்கல, நீங்க கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல, ஒரு 1 வீக் முன்னாடி சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஆஃபர் வீடியோ போட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைம் போட்டிருந்தோம். ஏன்னா 1 இயர் ஆகுது. நம்ம ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணது 1 இயர் ஆகுது. 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுதான் அதனால ஃபர்ஸ்ட் டைம் போட்டதால நாங்களே எதிர்பார்க்கல. சரி ஏதோ பேசிக்கா நம்ம போடுறோம், ஏதோ கம்மியா தான் ஆர்டர்ஸ் வரும், இவ்வளவு வருமானம் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா எங்களே மிரள வைக்கிற அளவுக்கு வந்து அவ்வளவு ஆர்டர்ஸ் வந்து சேர்ந்துருச்சு. கண்டிப்பா இது ஒரு பெரிய அனுபவமா இருக்கும். அதே மாதிரி நாம எல்லாருக்கிட்டையும் ஒரு 15 நாள் வந்து டைம் கேட்டிருந்தோம். டிசம்பர் 31 நைட்ல இருந்து ஜனவரி 1ஆம் தேதி நைட் 12 மணி வரைக்கும் நம்ம ஆஃபர் போட்டிருந்தோம். சோ அதுல வந்து ஒரு 15 நாள் வந்து டெலிவரி டைம் கேட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்லயே வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து நம்ம போய் கொரியர் சேர்த்தாச்சு. அதுல வந்து ஒரு சில கொரியர்ஸ் மட்டும் போகாம இருக்கு. அது கண்டிப்பா வந்து சேர்ந்துரும் இந்த வீக்குள்ள. அதே மாதிரி 2500 ஷிப்பிங் மேல அனுப்பியிருக்கோங்க. இது ஒரு பெரிய சக்சஸ் தான் சொல்ல முடியும். அதனால நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டு தான் சொன்னீங்கல்ல, உங்களுக்காகவே அடுத்த ஒரு வாய்ப்பு வருது. பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொங்கல் எதுவுமே எனக்கு 2-3 நாளா எனக்கு மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கு. சிஸ்டர் பொங்கல் ஆஃபர் போடுங்க, பொங்கல் ஆஃபர் போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. அதனால எங்களுக்கு வந்து இப்போ நியூ இயர் தானே போட்டோம். நியூ இயர் இப்பதானே போச்சு, 1ஆம் தேதி இப்பதான் போச்சு, உடனே வந்து போட வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து யோசனை பண்ணிட்டே இருந்தோம். ஆனா ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்ததால கண்டிப்பா வந்து அதுல நிறைய பேர் வந்து வாங்காம மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்காகவே ஒரு சான்ஸ் வந்து இந்த டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு ஆஃபர் வரப்போகுதுங்க. ஒரு ஹாப்பியான விஷயம் அதுதான். அது மட்டும் இல்ல, இதுல வெயிட் லாஸ் பவுடர் மட்டும் கிடையாதுங்க. நம்ம குட் பேபி ரெடி பண்ற 60 ப்ராடக்ட் மேல இருக்குல்ல, உங்களுக்கே தெரியும். சோ நீங்க கேட்டே இருந்ததால இந்த பொங்கலுக்கு ஒரு அதிரடியான மாசான ஒரு வேற லெவல ஒரு ஆஃபர் தான் கொடுக்க போறோம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? போன டைம் வெயிட் லாஸ் பவுடருக்கு ஹேர் ஆயிலுக்கு மட்டுமே ஆஃபர் கொடுத்திருந்தோம். ஆனா இந்த டைம் வந்து நம்ம கிட்ட ஒரு 60 ப்ராடக்ட் மேல இருக்குங்க. நம்ம குட் பேபி வந்து ஹெர்பலா ஆர்கானிக் வச்சு 60 ப்ராடக்ட் மேல வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அதனால அந்த 60 பொருளுக்குமே இந்த டைம் வந்து ஆஃபர் பண்ணி கொடுக்க போறோம். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இல்ல. கண்டிப்பா இது எதனாலனா முக்கியமான ஒரு விஷயம், லாஸ்ட் டைம் இந்த ஆஃபர் போடும்போது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு 1 இயரா இருக்காங்கல்ல, அதனால அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்னங்க வெயிட் லாஸ் பவுடருக்கு மட்டும் ஆஃபர் கொடுத்திருக்கீங்க, நான் உங்களோட ரெகுலர் கஸ்டமர், எனக்கு வேற ஏதாவது ஆஃபர்ல பண்ணி கொடுக்கலாம்ல, நான் ரெகுலரா மாசம் மாசம் வாங்கிட்டு இருக்கேன், பூஜை பொருள் இருக்கு, மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு, காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு, குறிப்பிட்டு என் வெயிட் லாஸ் பவுடருக்கு மட்டும் ஆஃபர் பண்ணீங்க, அப்ப நாங்களே என்ன பண்றது, அப்ப நாங்களே வந்து எங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால அவங்களுக்காகவே இந்த டைம் நம்ம ரெகுலர் கஸ்டமருக்காகவே இந்த டைம் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ஆஃபர் பண்ண போறோங்க. ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு இது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு, உங்க ஃபேமிலிக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி மிஸ் பண்ணவங்க எல்லாரும் இந்த டைம் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு செம்ம ஒரு ஆஃபர். போன டைம் கொடுத்ததை விட இது ஒரு பயங்கரமான ஒரு ஆஃபர் தான் சொல்ல முடியும். கண்டிப்பா நீங்க வந்து அடுத்த வீடியோல தெரிஞ்சுப்பீங்க. இந்த பொண்ணு இவ்வளவு பேசுது அப்படி என்ன இருக்க போகுது அந்த வீடியோலன்னு சொல்லி. கண்டிப்பா அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்.
ஏன்னா எல்லா பொருளுக்குமே ஒரு செம ஆஃபர் தான். இந்த மாதிரி ஒரு ஆஃபரை யாருமே கொடுத்திருக்க முடியாது. ஏன் இதுக்கப்புறம் நாங்களே கொடுக்க போறது இல்லைங்க. இந்த பொங்கலுக்கு இந்த டைம் மட்டும்தான் கொடுக்க போறோம். ஏன்னா நம்ம குட் பேபி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆகுது. 1 இயர் செலிப்ரேஷன் கூட சொல்லலாம். இது அதுதான் பொங்கல் பிளஸ் 1 இயர் செலிப்ரேஷன். அது ரெண்டும் சேர்ந்து கொடுக்கறதால நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்க போறோம். கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம குட் பேபியோட பிரம்மாண்டமான ஆஃபர் திருவிழாவை நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நாங்க லான்ச் பண்ற வீடியோவை கண்டிப்பா பாருங்க. வெயிட் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு போன் எடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஆர்டர் போடுங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. நான் போன வீடியோல கேட்டுக்கிட்டேன், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு கால்ஸ் எதுவுமே வரவே இல்லை. இந்த முறையும் அதே மாதிரி பண்ணுங்க. எதுனாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா இது ஒரு செம ஒரு வாய்ப்பா இருக்கும். அண்ட் எங்களுக்கு இதுல என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா எல்லாரையும் ஒரு திருப்திப்படுத்தின ஒரு திருப்திப்படுத்தின ஒரு இது எங்களுக்கு அந்த திருப்தி எங்களுக்கு கிடைக்கும். சோ ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பொங்கலை நம்ம குட் பேபி டீமோட ஒரு ஹாப்பியா செலிப்ரேட் பண்ண போறீங்க. ஜஸ்ட் இன்னும் 1 டே தான் இருக்கு. நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பாய்.